Hi friends. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி நாங்கள் பெர்த் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன டவுன் தான். சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து பிளேஸ் பிடிச்சி அந்த மாதிரி தான் வந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த ஊரில் உள்ள ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள், மற்ற விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்டு பிடிச்சதை வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு. எல்லாமே ஆர்கானிக் அப்படின்றதுனால நம்ம யோசிக்காமல் வாங்கலாம். ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் குட்டி குட்டி ரிவர்ஸ், லேக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி பெர்த்துன்ற பிளேஸை தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ போய் எப்போதுமே சொல்கிற மாதிரி லாங் ட்ரைவ்னால் இயர்லியாகவே கிளம்பிடுவோம். அதே மாதிரி ஆன் ரூட்டில் தான் பிரேக்ஸ் எடுப்போம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உள்ளே போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு டைம் டிலே ஆகிடும். அதனால் ஆன் ரூட்டில் நம்ம பிரேக்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. போர்ட் ஹோப் அப்படின்ற ஆன் ரூட்டில் பிரேக் எடுத்தோம். ஆஸ் யூஷுவல் டிம் ஹோர்ட்டன்ஸில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பெர்த் போகிற வழி பார்த்திங்கன்னா கண்ட்ரி ரோடு தான் நிறையா வந்துச்சு. ஹைவேஸ் மாதிரியே இல்லை. அதனால் நிறைய சீனிக் வியூஸ் நாங்கள் பார்த்தோம். இப்போது ஸ்ப்ரிங் முடித்து சம்மர் அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஸோ போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூட்டே நாங்கள் முன்னாடி செக் பண்ணும்போது சீனிக் ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகான வழி தான் இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் பெர்த் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன பிளேஸ் பெர்த் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான். ஏன்னா அது 1 PM க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டே அங்கே போயிடலாம் அப்படின்னு போனோம். இது ஒரு சின்ன ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தாங்க. அங்கே உள்ள ஃபார்மர்ஸ் அவங்களோட நிலத்தில் விளையிற காய்கறிகள், பழங்கள், மற்ற விஷயங்கள்லாம் விற்பாங்க. நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிக்கிள்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் நாங்கள் இது பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால வாங்கலை. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் எப்போதும் கேஷ் தான் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் கார்ட்ஸும் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி எதுவுமே பெருசாக இருக்காது. இது எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணாமல் அவங்க விளைக்கிறதுனால அதை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் தாராளமாக யோசிக்காமல் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிட்ஸோன்னு ஒரு குட்டியான இடம் பசங்களுக்காக வச்சுருந்தாங்க. அவங்க ஜாலியாக அங்கே உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம கிட்ஸை சமாளிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயும் ஒரு பேண்ட் ட்ரூப் வாசிச்சுட்ருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லிப் பாம், எசென்ஷியல் ஆயில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஒரு லிப் பாம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா இது ஃபுல் ஆஃப் நேச்சுரல் அப்படின்றதுனால நம்ம வாய்க்கு போட்டாலும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. கிட்ஸுக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் மக்ஸு, அந்த காஃபி மக்கு, அப்புறம் சூப் பவுல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கையால் செய்கிற ஸ்வெட்டர்ஸு, அப்புறம் வந்து ஹேட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் இருந்தது. நாங்கள் ஒரு ப்ரௌனியும் அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் இருந்துச்சு. பட்டு பசங்களுக்கு கோல்டுனால நாங்கள் வாங்கலை. பட் என் பையன் வாங்கியே ஆகணும்னு பிடிவாதமாக நின்று வாங்கிட்டான். பார்த்திங்கன்னா தெரியாமல் அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். ப்ரௌனி சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர் போயிட்டு இருந்தது. சரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சேன்னு ஒரு வாக் போயிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து கயக்கிங்லாம் வந்து போயிட்டுருந்தாங்க. நாங்கள் போகல. பட் கயக்கிங்கில் போனால் எப்படி வந்து உங்களுக்கு வியூ இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டை இப்படி தான் இருக்குங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சம்மர்னாலே கனடா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி ஆக போகுது அப்படின்றதுனால நாங்களும் கிளம்பி அடுத்தது டே ரிவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பார்க்க போகலான்னு போனோம். இதுதாங்க நான் சொன்ன டே ரிவர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருந்துச்சு. நம்ம உட்காந்து அந்த ரிவரோட அழகை பார்த்துட்டே சாப்பிடலாம். அதனால் நாங்களும் வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் போய் மெக்டியில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் ரொம்ப ப்ளசண்ட்டான கிளைமேட்டில் வெளியிலே உட்காந்து சாப்பிட்லாம், எப்போதுமே தான் ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வெளில உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பசங்களை அங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு அங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து ஸ்டீவர்ட் பார்க்கு. இதுவும் வந்து பெர்த்தில் ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான். அது ஒரு குட்டி டவுன் அப்படின்றதுனால நிறைய பிளேசஸ் இல்லை, பட் இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து ட்ரையல் மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மேப்பை காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அது என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு அழகான நீரோடையை பார்த்தோம். அங்கே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே வீடெல்லாம் கூட இருந்துச்சுங்க. அங்கே உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கனடாவில் நாங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் பாம்பு பார்த்ததே இல்லைங்க.
அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டோம். பட் கனடாவில் மோஸ்ட்லி எல்லாமே நான் பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இந்த நீரோடையோட அழகை ரசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் நின்று. அப்புறம் ஒரு ரெயின்போ ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வியூவை நம்ம பார்க்கணுன்னா இந்த பிரிட்ஜில் ஏறி நின்று தான் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேர் ஏறி நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் போகும்போது நம்ம அப்படியே அந்த பிரிட்ஜு வந்து அமுங்குது. அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. என் பொண்ணெல்லாம் பயந்துட்டு இருந்தா. நம்ம சென்டரில் நடந்தோன்னா அந்தளவு தெரில, ஓரமாக நடந்தோன்னா அமுங்குது. சரி நம்ம இங்கே நின்று தான் வியூவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று வியூவை பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ. அவ்வளோ க்ளீனான தண்ணி, ஒரு குப்பை கூட கிடையாது. ஸோ பார்க்கவே வந்து நமக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருந்துச்சுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம், இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, எவ்வளோ ஒரு அழகான வியூ அவங்களுக்கு எப்போதுமே கிடச்சிட்ருக்கோம். ஒரு நல்ல பியூரான ஏரை வந்து அவங்க சுவாசிச்சிட்ருப்பாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம். பட் அவ்வளோ பியூரான ஏரு. சுற்றிலும் வந்து சத்தமே கிடையாது. அந்த குருவி சத்தம், அந்த தண்ணி ஓடுற சத்தம், இது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. இந்த இடத்தோட அழகை நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அதனால் உங்களுக்காக ஒரு குட்டி ட்ரோன் ஷாட். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே ஒரு பசங்களுக்கு ப்ளே ஏரியா இருக்குது அப்படின்ற பார்த்தோம். அதனால் அங்கே நடந்தே போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பசங்களும் வந்து ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ளே ஏரியானா கேட்கவே வேணாம், ஜாலியாகிடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலாலாம் அந்த ப்ளே ஏரியாவில் இல்லை. பட் பசங்க விளாட்ணுன்னு சொன்னதுனால போனோம். அவங்க வந்து ஸ்கூட்டர்லாம் வச்சுருந்தனால கொஞ்சம் நேரம் ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஊஞ்சல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 2 பேரும் ஒரே நேரத்தில் உட்காந்து ஆடுற மாதிரி அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு நம்ம காஃபி நம்மளே போட்டு குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எல்லாமே. அதனால் அங்கே போட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சா, அதனால் சூடாக காஃபி போட்டு குடித்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக வெளியில் போய் தான் காஃபி குடிப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி வெளியில் குடிக்கிறதும் ஜாலியாக தாங்க இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மழை வந்துடுச்சிங்க. நல்ல வேளை அம்பர்லாம் வச்சுருந்தோம், பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்டாலர்லாம் எடுத்துகிட்டு காருக்கு ஏற வந்தாச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்மித் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இறங்கினோம். நிறைய யாச்சஸ் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவும் ரிவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருந்தது. அங்கே பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து பெர்த் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து வெதர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளவுடியாக தான் இருந்தது. லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மித் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடம் பார்த்தோம். பட் ஃபால்ஸ் பார்க்கலான்னு வந்தால் கடைசியில் ஸ்மித் ஃபால்ஸ் அப்படின்றதே வந்து அந்த டவுனோட பேர் போல இருக்கே, எங்களுக்கு தெரியல. அப்புறம் இங்கே வந்து விசாரிச்சு பார்த்தா அது டவுன் நேமே அதாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே வந்து ரிவர் சைடு அழகாக இருக்குங்க. அது வந்ததுக்கு அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு யாச்சஸ்லாம் நிறைய வரிசையாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஈவினிங் வாக் மாதிரி போயிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். கரெக்டாக இருக்கும். ஸோ பசங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.